யூனிவர்சிட்டி நாவல் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் கேம்பஸ் நாவல் அண்ட் அகாடமிக் நாவல் ரெண்டுமே சொல்கிறாங்க. இந்த நாவலோடைய மெயின் ஆக்ஷன், அதோடைய ஆக்ஷன் வந்து எங்கே செட், அந்த ஆக்ஷன் வந்து மெயினாக எங்கே செட்டாக இருக்கும் அப்படின்னா, செட்டிங் எங்கே அப்படின்னா கேம்பஸ் ஆஃப் அ யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி அந்த அரவுண்ட் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கலாம். அந்த ஸ்டோரி ஃபுல்லாக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே தான், அந்த அரவுண்டு அந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே தான் இருக்குன்றாங்க. லைக் டிடெக்டிவ் ஸ்டோரிஸாக இருக்கலாம், மர்டர் மிஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு செட் ஆஃப் இதாகவும் அந்த இதுக்குள்ளே இருக்கலாம். இன் பிரிட்டிஷ் கண்ட்ரி ஹவுசஸ் அந்த மாதிரியான செட்டு கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த அகாடமிக் நாவல் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளாய்ட் த ஃபிக்ஷனல் பாசிபிலிட்டி கிரியேட்டட் பை அ க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபிக்ஷனல் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். இது 19th செஞ்சுரியில் தான் ஃபஸ்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் ஃபாலோட் பை மிட் 20th செஞ்சுரியில் தான் மாடர்னான அகாடமிக் நாவல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. 19th செஞ்சுரி அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஜார்ஜ் எலியட்டுடைய மிடில் மார்ச் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜார்ஜ் எலியட்டுங்கிறது தெரியும். மிடில் மார்ச் அப்படின்னா மார்ச் டைமில் நம்மளுக்கு லீவ் விடுற டைம் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா, அப்போ தானே லாஸ்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சு அதுதான் ஸ்கூலோட எண்டிங்காக இருக்கும், அந்த இயரோட எண்டிங். அப்புறம் ஸ்மால் வேர்ல்டு, அவர் வந்து அகாடமிக் ரொமான்ஸு, ஒரு ரொமான்ஸு ஏதாவது அந்த ஸ்கூல் நடந்திருக்கலாம் மேபி அந்த அகாடமிக்கில் அப்படி. சிபி ஸ்னோ அப்படின்றவர், ஸ்னோ SNOW, அவர் வந்து த மாஸ்டரை பற்றி கூட சொல்லியிருந்திருக்கலாம், த மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த கடைசி 20th செஞ்சுரியில் வரப்பட்டுச்சு.